சிம்பிளான ஆனா நம்ம எல்லாரையும் ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் உங்க அன்றாட வாழ்க்கையே திரும்பி பாருங்க. நாம எல்லாருமே ஏதோ ஒன்ன நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். ஆமாங்க, நாளுக்கு நாள் ஒரு முடிவே இல்லாத அவசரத்துல சிக்கி நாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம நிஜமாவே எதை நோக்கி ஓடுறோம்? யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல எந்த ஒரு இலக்கமும் இல்லாம காரணமே தெரியாம கண்மூடித்தனமா ஓடுற ஒருத்தரை எடுத்துப்போம். இவரு தன்னோட ஓட்டத்தோட கடைசி கட்டத்தை நெருங்கும்போதுதான் ஒரு மிகப்பெரிய சோகமான உண்மையே உணர்வாரு. என்னன்னா, காரணமே தெரியாம ஓடி தன்னோட பொன்னான நேரத்தையும் மொத்த எனர்ஜியும் அவர் மொத்தமா இழந்திருப்பாரு. சரி, இப்போ இதுக்கு நேர்மாறா ஒரு தெளிவான குறிக்கோளோட ஓடுபவனோட நிலைமை என்னன்னு பாப்போமா? ஒரு சரியான இலக்கு இருக்கிறவன் தான் வைக்கிற ஒவ்வொரு அடியோட அர்த்தத்தையும் முழு பயணத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பான். எதற்காக இந்த ஓட்டம்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப திருப்தியா அவன் இலக்கையும் அடைவான். இந்த தெளிவு இருக்கிறதால தான் அவன் நிச்சயம் சாதனை படைப்பான்னு டாக்டர் லிவிங்ஸ்டன் ஆணித்தரமா சொல்றாரு. இந்த வரிகள் கொஞ்ச நேரம் நம்ம ஓட்டத்தை நிறுத்தி நம்ம வாழ்க்கையே ஆழமா திரும்பி பார்க்க வைக்குது. கரெக்டா? சொல்லுங்க, நீங்க உங்க எனர்ஜியை இலக்கின்றி வீணாக்க போறீங்களா இல்ல வெற்றியை நோக்கி ஓட போறீங்களா? முடிவு உங்க கையில.